அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை. 10 வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த வெந்தயத்தை கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லப் போற தேவதை கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க கேட்டாலும் உடனடியா நீங்க கேட்ட பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸும் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க, அந்த சர்ப்ரைஸ் என்ன, இந்த வெந்தய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய கடைசி புதன்கிழமை. அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 10 10ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலனை டாரோ கார்டு மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நாளுக்கான பலனை நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்டோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்கள நிறைய பேர் கடவுளே இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, கடவுள்கிட்ட ஒரு வருத்தத்தோட வெறுப்போட யாராவது பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு கார்டில் தெரியுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி வெறுப்பான ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கவலையே படாதீங்கங்க. அந்த கடவுளே வந்து நான் உன் கூட இருக்கேன், என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய மாதிரி தான் முதல் கார்டு நமக்கு வந்திருக்கு. இந்த முதல் கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தையும் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் நமக்கு குறிக்கும். அந்த வகையில் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. அதனால் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பைரவர் உங்களுக்கான ப்ரொடக்ஷனையும் கொடுக்குறாருங்கிறது எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த 2வது கார்டை பார்க்கும்போது நிறைய வேலைகளை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிறீங்களோன்னு தோணுது. இதை நான் செஞ்சாதான் சரியாக வரும், என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்களால இதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் முன்னோர்களோட குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் இருக்கு. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 2 விஷயம்ங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட வேலையை உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட வேலையாகவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை மற்றவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லி சொல்லுங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு பிடிக்கும்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாட்டை கேட்டுட்டு அடுத்ததாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி செல்ஃப் கேர், உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் கரெக்டாக பொருந்துதுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.
இந்த கார்ட்ல 2 விஷயங்கள நான் கவனிக்கிறேன். ஒரு விஷயம் 2 கார்டு பணம் சம்மந்தப்பட்ட கார்டா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் 2 கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10, 10ன்னு வந்திருக்கு. இதுக்கான அர்த்தத்த பரிகாரம் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்த தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெந்தயம் மட்டும் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். எண்ணி 10 வெந்தயத்த எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்துக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். மகாலட்சுமி தாயார் இந்த வெந்தயத்துல வாசம் செய்யறாங்க. புதன் பகவானுக்கு உகந்தது இந்த வெந்தயம். நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனல்ல ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லயும் கட்டாயமா வெந்தயத்த வச்சு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்டை இந்த வெந்தய பரிகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால மறக்காம இந்த பரிகாரத்தை நீங்களும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா மாசா மாசம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும், வீண் விரய செலவுகள் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செய்யும் போதே உங்க இடது கையில 10 வெந்தயத்தை வச்சு வலது கையால மூடிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தேவதை கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, 520ங்கிற ஏஞ்சல் கிட்ட தான் நீங்க பணத்த கேட்க போறீங்க. ஏன்னா, இன்னைக்கு நமக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. 520ங்கிற ஏஞ்சல உங்க மனசுல நெனச்சு நீங்க பிரார்த்தனை செய்யும்போது, நிச்சயமா நீங்க கேட்ட பணம் கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். இந்த மாதிரி 10 வெந்தயத்த உங்க கையில வச்சு பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷன நீங்க தொடர்ந்து 10 நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட், ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 0. கவுண்ட் 5 to 0. இத 10 நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. ஏன் 10 வெந்தயம் எடுக்கணும்? ஏன் 10 நிமிஷத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தேதிப்படி 10, 10ங்கிற சேர்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு டாரோ கார்ட்ல வந்திருக்கக்கூடிய 2 கார்டோட நம்பரும் 10. அந்த வகையில இந்த 10ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதனால, இப்ப நான் சொன்ன மாதிரி 10 வெந்தயத்தை எடுத்து வச்சு 10 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லுங்க. உங்களால முடியும்னா, இன்னைக்கு நைட்டு 10 மணி 10 நிமிடங்களுக்கு கூட இந்த பரிகாரத்த நீங்க செய்யலாம். இது இன்னமுமே உடனடியா உங்களுக்கு பலன குடுக்கும். இந்த மாதிரி 10 நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, திரும்பியும் ஒரு தடவ 520ங்கிற ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத கேளுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு, இந்த வெந்தயத்த எடுத்து கொண்டு போயி பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சுருங்க. அப்படி இல்லன்னா பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த வெந்தயம் 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல இந்த வெந்தயத்தை எடுத்து காக்கை, குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்த செய்றீங்களோ, அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்ட பணத்த இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி குடுப்பாங்கன்னே சொல்லலாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.